ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி தெண்டல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சோள கிச்சடி. இது குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து அனுப்புறதுக்கு சூப்பராகவே இருக்கும். அப்புறமா அது மட்டும் இல்லை, இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் அப்புறமா டின்னருக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா குமரி தெண்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்போ இந்த சோள கிச்சடி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு சோளம் எடுத்துக்கோங்க. இதை ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மிதமான தீயில் நல்லா வறுத்து எடுக்கணும். நல்ல கலர் சேஞ்ச் ஆகி நல்ல வாசனை வரும், அது வரைக்கும் இதை வறுத்து எடுக்கணும். பாருங்கள், நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்துட்டுருக்குது. இப்போ இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற விட்டுக்கோங்க. நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா இதை ஒரு ஈரம் இல்லாத மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா இதில் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இதை கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுக்கணும். ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப கொரகொரப்பாகவும் இல்லாமல் பாருங்கள், இந்த மாதிரி ரவை பதத்துக்கு இதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு குக்கரில் 1 கரண்டி எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறமா 2 பிரிஞ்சி இலை இவ்வளவும் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 3 மாதிரி பச்சை மிளகாய், உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு துண்டு இஞ்சியை பொடிசாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துட்டு இந்த பச்சை மிளகாவும் இஞ்சியும் கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம காய் சேர்க்கலாம். நான் என்ன காயெல்லாம் சேர்த்துட்ருக்குறேன்னா 1 கப் அளவுக்கு பட்டாணி, அப்புறமா கொஞ்சமாக பீன்ஸு, கேரட்டு, அப்புறமா தக்காளி இதெல்லாம் பொடிசாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலேயே இந்த காய் எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் இந்த காய் தான் சேர்க்கணும்னு இல்லை, உங்களுக்கு விருப்பப்பட்ட நீங்கள் எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி வதக்குனதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, நீங்கள் எந்த கப்பில் சோளம் எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப்பு பாசிப்பருப்பு எடுத்து அதை 2 டைம் நல்லா அலசினதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுட்டு இருந்தால் சோளத்தை இதில் சேர்க்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சோளத்தை நம்ம ஏற்கனவே வறுத்துட்டு சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப நேரம் இதை வறுக்க வேண்டாம். லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இவ்வளவும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பை நம்ம இப்போ சேர்க்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்க்கணும். நம்ம சோளமும் அப்புறமா பாசிப்பருப்புமா சேர்த்து 2 கப் எடுத்துகிட்டு இருந்தோம். இதில் மொத்தமாக 4 கப்பு தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு வாட்டி இந்த மாதிரி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை கொதிக்க விடலாம். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம இதை குக்கர் மூடி போடலாம். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இப்போ குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ 3 விசில் ஆகி விசிலெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராகவே சோள கிச்சடி ரெடியாகி வந்துட்டுருக்குது. இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கும். குழந்தைகளும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.